தாவேக பெண் நிர்வாகி அஜிதா கண்ணீர் மல்க பனையூர் அலுவலகம் முன்பு நின்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை காணலாம். விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளை நெருங்க உள்ள நிலையில் இதுவரை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் யாரும் நியமிக்கப்படாமல் இருக்கின்றனர். இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கக்கூடியதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்டத்தில் நீண்ட காலமாகவே கட்சி விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதிலிருந்து பணியாற்றி வந்த அஜிதா ஆக்னல் என்கிற பெண் நிர்வாகி ஒருவர், அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மாவட்ட செயலாளர் பதவி தனக்கு வழங்கப்படும் என்று நீண்ட நாட்களாக எதிர்பார்ப்பில் இருந்த அஜிதா ஆக்னலுக்கு இன்று வெளியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்கள் பட்டியலில் அவர் பெயர் இல்லை என்ற தகவல் அவருக்கு கிடைத்திருந்த ஒரு சூழ்நிலையில் கட்சியின் தலைவர் விஜயை சந்தித்து நேரில் பேச வேண்டும் என்பதற்காக பணியாளர் அலுவலகத்திற்கு அவருடைய ஆதரவாளர்களுடன் வருகை தந்திருந்தார். அவர் நுழைவாயிலே, அதாவது இந்த பணியாளர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய சாலை நுழைவாயிலே தடுத்து நிறுத்தப்பட்டு அவரையும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சி அலுவலகத்திற்கு அனுமதிக்காமல் நுழைவாயிலே பாதுகாவலர் தடுத்து நிறுத்தினார். இந்நிலையில் தான் அவர் தன்னை உள்ளே அனுமதிக்கவில்லை, கட்சி அலுவலகத்திற்குள் அனுமதிக்கவில்லை, தன்னையும் தன் ஆதரவாளர்களையும் அனுமதிக்கவில்லை என்று கண்ணீர் மல்க அந்த தடுப்பு நிறுத்தப்பட்ட இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அஜித் ஆக்னல் தனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படும் என்று நீண்ட நாட்களாகவே கட்சி சார்பில் பல்வேறு பணிகளை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.